வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தை கொண்டு உண்மையை கொண்டு உணர்வுடன் நேசித்தார்கள் சஹாபாக்கள். ரபியா பின் காப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தங்கியிருந்தேன். அப்போது அவர் இரவு தொழுகைக்காக எந்திரிச்ச போது அவருடைய தேவையை நிறைவேற்றிய பிறகு ஒது செய்யறதுக்காக நான் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து ஒதுவினேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது என்கிட்ட கேளு அப்படின்றாங்க. உடனே நான் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நான் உங்களோட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு ரசூல் திருப்பியும் வேறு ஏதாவது கேளு அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு அதுதான் வேணும், இதுதான் எனக்கு தேவை அப்படின்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி உன்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றணும்னா நீ அல்லாஹ்விடம் அதிகமாக சஜிதா செய்வீராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல் இன்னொரு சஹாபி அம்ர் பின் புர்ரா அல் ஜுஹைனி ரலியல்லாஹு அவர்கள் கூறுறாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். 5 வேளையும் தொழுகிறேன். நான் என்னுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவும் செய்கிறேன். ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறேன் என்று நான் சொன்னபோது உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இதே நிலையில் மரணிக்கிறார்களோ அவர் மறுமையினால் இறை தூதர்களுடன் உண்மையாளர்களுடன் உயிர் தியாகிகளுடன் இருப்பார்கள் என்று கூறி தம்முடைய 2 விரல்களையும் உயர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதரை நேசித்ததை மறுமையிலே அதே நேசம் தொடர்வதற்கு ஆர்வத்துடன் கேட்டார்கள். அதற்காக வாழ்ந்தார்கள். நாமும் இதே எண்ணத்தில் முற்படுத்துவதை முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.